பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம ராஜி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் மொத்த பேரும் அவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தாங்க. டாக்டர்கிட்டையும் போகிறாங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்த உடனே இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு உங்ககிட்ட யார் சொன்னாங்க? முதல்ல இவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை. அவங்க சாப்பிட்ட பொருள் ஏதோ ஒத்துக்காமல் இருந்திருக்கு. அதனால தான் இவங்க வாமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. கோமதி இருந்துட்டு அவள் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா இதில் நான் எதுக்காக போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. இந்த பக்கம் முத்துவேலும் சக்திவேலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களே, 1க்கு 2 பொம்பளை இந்த வீட்டில் இருந்து போயிருக்காங்க. வீட்டில் எல்லாரும் என்ன மனநிலை இருக்காங்கன்ற கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி எதுவுமே சொல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அம்மாச்சி ஒரு பக்கம் வாணிக்கு ஃபோன் பண்ண, ஐயையோ அவளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாத, அவள் ஊர் கதையும் உறவு கதையும் பேசிக்கிட்டு இருப்பா, அதனால் நீ வடிவுக்கு ஃபோன் பண்ணுற முத்து அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களே ஃபோன் பண்ண போகிறாங்க. இதில் நம்ம எதுக்காக ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிவு இருந்துட்டு முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணி, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ராஜு ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைங்க, அவள் ஏதோ சாப்பிட்ட பொருள் ஒத்துக்கலையா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை வீட்டில் எல்லாருக்கும் சொன்ன உடனே நம்ம கதிர் மேலே தான் வந்து சந்தேகப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.